வணக்கம் நண்பர்களே. நீங்க 60 வயசா இருந்தாலும் சரி, 70 வயசா இருந்தாலும் சரி, அல்லது 80 வயசா இருந்தாலும் உங்க உடல் இன்னும் இளமையா இருக்கணுமா? மூட்டு வலி இல்லாம, சோர்வு இல்லாம, உடம்பு எப்போதுமே லைட்டா இருக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை இந்த மூணையும் சேர்த்து உங்க உடலை எப்படி மாற்றுது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். பல பேருக்கு தெரியாது, நம்ம கிச்சன்ல இருக்கிற இந்த 3 சாதாரண பொருட்கள் சரியா பயன்படுத்தினா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான மிராக்கிள் நடக்கும்னு. சில பேர் இதை குடிச்சதுனால மூட்டு வலி போயிருக்கு, செரிமானம் சரியா இருக்குது, உடல் எடை குறைஞ்சிருக்கு, சக்தி அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா வயது குறைந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கும் நடக்கும். ஸோ இந்த ரெமெடியை எப்படி தயாரித்து எப்படி குடிக்கணும், எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் சேர்க்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பவர்ஃபுல்லானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இஞ்சி நம்ம முதல்ல சேர்க்கக்கூடிய பொருள் என்னது? இஞ்சி. இதை இங்கிலீஷில் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். இஞ்சிங்கிறது ஒரு சூப்பர் மெடிசன்க. இது உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு, அது உடம்புல இருக்கக்கூடிய வலி, வீக்கம், கட்டி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தலையிலிருந்து கால் பாதை வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். ஸோ ரத்த ஓட்டம் சிலருக்கு கம்மியாக இருக்கிறனால கால் வலியெல்லாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாமே சரி பண்ணிடும் இஞ்சி. அதே மாதிரி மூட்டுகளுக்குள்ள ஏற்பட்ட அந்த லூப்ரிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மூட்டுகளுக்கு ஒரு லூப்ரிகேஷனாக இஞ்சி இருக்குது. இதனால தான் நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்தே இஞ்சியை ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்திட்டு வர்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்போலாம் நம்ம வீட்டில் பாருங்கள், யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உணவுகளில் இஞ்சி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனுடைய நன்மைகள் தெரிஞ்சதுனால தான் அவங்க பயன்படுத்திகிட்டே வராங்க. இன்னுமே இஞ்சியை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள். எப்போவுமே நீங்கள் இளமையாக இருக்கணும்னா இஞ்சியை கண்டிப்பாக சேர்த்துக்கிறங்க. அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிற பொருள் என்னென்னா அதுதாங்க கிராம்பு. கிராம்பை நம்ம ஒரு வலி நிவாரணியாக எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக பல்வலி வந்த உடனே எல்லாருமே கிராம்பை தான் பயன்படுத்துவோம். ஸோ அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வலியுமே, கை வலி, கால் வலி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வலிகளுமே சரி பண்ணும் தன்மை கொண்டது கிராம்பு. கிராம்பை இங்கிலீஷில் க்ளோ அப்படின்னு சொல்கிறோம். கிராம்பு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பைசஸாக இருக்குது. இதை ஒரு பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும். ஸோ இது ஒரு மாத்திரை மாதிரி, ஒரு வலி நிவாரணி மாத்திரை மாதிரி வேலை செய்யும். இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே அழிக்கும். அதே மாதிரி உங்கள் உடலுக்கு ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் இந்த ஒரு கிராம்பு. அதே மாதிரி கிராம்பை எடுத்துக்கிட்டால் ஆண்கள் அவங்களுக்கு தேவையான ஆண்மை பவர், அதாவது டெஸ்ட்ரோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய இந்த ஆண்மைக்கான அந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதனால தான் ஆண்கள் கிராம்பு தண்ணீரை எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கிராம்பு நிறைய நன்மைகளை கொண்டது. ஸோ கிராம்பை எடுத்துக்கிட்டே இருக்கணும், உணவுலையும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு பழக்கம் காரணமாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர், அந்த ஹார்மோன் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ ஹார்மோன் குறைஞ்சாலோ கூடினாலோ உடலுக்கு பெரிய பிரச்சனையாயிடுது. ஸோ நம்ம கிராம்பை பயன்படுத்தும் பொழுது ஹார்மோன் நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ ஆண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவர், பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவர் கிடைக்கும். ஸோ எப்பவுமே நம்ம கிராம்பு தண்ணீர் எடுத்துக்கிறணும். இல்லைன்னா இந்த ரெமெடியில் நம்ம கிராம்பை சேர்க்குறோம். ஸோ இந்த ரெமெடியை எடுத்துக்கிட்டே வரலாம். இதை நீங்கள் எடுக்க 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 உங்கள் உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும்.
அடுத்து நம்ம 3வதா சேர்க்கக்கூடிய பொருள் வந்து எலுமிச்சை தான். எலுமிச்சைன்னு சொன்னோனே எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துல வரும்? ஜூஸ் தான் ஞாபகம் வரும். இன்னொன்னு வந்து உடம்ப வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்கா பயன்படுத்துவோம் எல்லாரும். ஸோ இது நல்ல ஞாபகத்துல வரும். ஸோ விட்டமின் சி வந்து எலுமிச்சை பழத்துல இருக்குது. இதனால நம்ம உடலை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு எலுமிச்சை வந்து பயன்படுது. அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், ஃபேட் எல்லாத்தையுமே பேர்ன் பண்றதுக்கு வந்து எலுமிச்சை பழம் வந்து பயன்படுது. ஸோ அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் எரிச்சு வெளில தள்ளுறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகிறதுக்கும் எலுமிச்சை பழம் வந்து பயன்படுது. நம்மளுடைய ஸ்கின் வந்து விட்டமின் சி வந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க பயன்படுது. ஸோ இதனால் ஸ்கின்னு நல்லா க்ளோயிங் ஆயிரும், நல்லா பார்க்குறதுக்கே நல்லா பளபளன்னு ஆயிரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணாமல் நான் எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லெமனை வந்து எடுத்துக்கலாம். உங்கள் உடலை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு லெமன். ஸோ இந்த 3 இன்க்ரெடியண்ட்டுமே தனித்தனியாக நிறைய நன்மைகளை கொண்டு இருக்குது. நான் வந்து கம்மியான நன்மைகளை தான் சொல்லியிருக்கேன். இன்னமும் நிறைய எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டு இருக்குது. ஸோ இந்த 3 இன்க்ரெடியண்ட்டுமே தனித்தனியாக இதை நம்ம 3ஐயும் சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது. அதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த 3 பொருட்களுமே நம்ம உடலுக்குள்ளே போகும்போது உங்களுடைய உடல் வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணப்படும். ஸோ உடம்பு முழுக்க சுத்திகரிக்கப்படும். உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக்கப்படும். அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைச்சி வெளியில் தள்ளப்படும். முக்கியமாக ஜாயிண்ட் பெயினுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதாவது மூட்டு வலி, முழங்கால் வலிக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இந்த ஒரு இன்க்ரெடியன்ட், இந்த 3 இன்க்ரெடியண்ட்டும் சேர்த்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும். அவங்க உடல் எப்பொழுதுமே ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஒரு 20 வயசு பையன், ஒரு 20 வயசு பொண்ணு எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து உங்கள் உடல் இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இஞ்சி வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுடைய நரம்புகள், நாடி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கிராம்பு அந்த வலி, வீக்கம், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும். எலுமிச்சை டீடாக்ஸ், அதாவது உங்கள் உடம்பை டீடாக்ஸ் பண்ணும். டாக்ஸிக், அதாவது நச்சுக்கள், உடல் நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். ஸோ இந்த 3 காம்பினேஷன் தான் மேஜிக்கே. ஸோ இந்த 3 பொருளை நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறத விட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் சேர்த்து எடுத்தால் தான் உங்கள் உடல் வந்து அப்படியே எக்கச்சக்கமான நன்மைகள் ஆகி உங்களுடைய உடல் முழுக்க வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ இது எப்படி தயாரிக்கணும், இந்த ரெமெடியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா கவனிங்க. இது எப்படி செய்யணும்னா 1 கப் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிறங்க. 1 துண்டு இஞ்சி எடுத்து அதை தோல் நீக்கிட்டு நல்லா நச்சுக்கிறங்க. சப்பாத்தி கட்டையை வச்சு நச்சுக்கிறங்க. 2 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிறங்க. அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸை எடுத்துக்கிறங்க. ஸோ இதுதான் அளவு. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டான அளவை தான் எடுக்கணும். ஸோ முதல்ல தண்ணீர் வந்து ரெடி பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இஞ்சி, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க. தண்ணியோட கலர் மாற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு பிறகு அந்த தண்ணீரை வந்து நல்லா கூல் பண்ணணும். குளிர்ச்சி படுத்திட்டு அதுக்காக ரொம்ப இது பண்ணிடாதீங்க. குடிக்கிற மாதிரி நாக்கு பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ரொம்பவும் கொதிக்கிற தண்ணியும் குடிக்கக்கூடாது. ஸோ லைட்டாக கூல் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அரை எலுமிச்சை ஜூஸை வந்து சேர்க்குங்க. சேர்த்துட்டு இதை காலையில் எப்போ குடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாதான் உங்களுக்கு நன்மைகள் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. ஸோ இதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஹனி, தேன் வந்து சேர்த்துக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் தேனை வந்து இந்த ஜூஸில் வந்து கலந்துட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஸோ எத்தனை நாட்கள் குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும்ல. இதை வந்து நீங்கள் அது தினமும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எழுந்தவுடன் குடிங்க. அப்படி முடியாதவங்க சாயந்தரம் மாலை நேரத்தில் வந்து 5லேருந்து 6 மணிக்குள்ள இந்த மணிக்குள்ள வந்து குடித்தாதான் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். இதை நம்ம தினமும் தொடர்ந்து குடித்தாதான் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு நாள் குடிச்சிட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. இயற்கையான உணவுகள் எல்லாமே மெதுவான ரிசல்ட் தான் கொடுக்கும். ஆனால் எந்த ஒரு பக்க விளைவுமே கொடுக்காது. நல்ல ஒரு
யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சிலருக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும். அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கணும். அப்படி நீங்கள் சாப்பிட்றா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற நார்மலாக இருக்கிற எல்லாருமே எடுக்கலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக எதையுமே சாப்பிடாதீங்க. அது நல்லது இல்லை. அடுத்து நீங்கள் இதை 7 நாட்கள் இந்த ட்ரை பண்ணிட்டு வந்தோடனே உங்கள் உடலில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னன்னா, உங்களுடைய பாடி ரொம்ப லைட்டாக இருக்கும். டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். எனர்ஜி உங்கள் உடலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் உடம்பை நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கும். அதை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.